என்னடா இவன் தக்காளி எல்லாம் வச்சுட்டு உட்காந்துருக்கான் அப்படின்னு பார்க்குறீங்களா? தக்காளி வச்சு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு வந்திருக்கேன். இப்போது இந்த தக்காளி 50 ரூபா கிலோ, இந்த தக்காளி 200 ரூபா கிலோ அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன லூஸா, அதெல்லாம் இருக்க முடியாது அப்படின்றீங்க. நான் முடியும் அப்படின்றேன். எப்படின்னு பார்ப்போமா? இந்த தக்காளி 50 ரூபா நம்ம ஊர் தருமபுரியில் வாங்குகிறோம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. இந்த தக்காளி 200 ரூபா துபாயில் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறீங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஏன் விலை வித்தியாசப்படுது? அதே தக்காளி அதே நிலத்தில் விளைஞ்சது, அதே மாதிரி இருக்குது, அதே விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது, எல்லாமே ஒன்று தான். அப்போ இதுக்கே இந்த விலை, இதுக்கே இந்த விலை, அதுதான் சப்ளை அண்ட் டிமாண்ட். இப்போது இந்த தக்காளி ஊரில் விளையுது, வாங்குறதுக்கு ஆளுங்க என்னதான் இருந்தாலும் நிறைய அளவு இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதோட விலை மலிவாக இருக்குது. இதை தான் இங்கிலீஷில் நம்ம சப்ளை அப்படின்றோம். அதே தக்காளி துபாய் மாதிரி ஒரு பாலைவனத்தில் மக்கள்கிட்ட வாங்கிறதுக்கு காசு இருந்தாலும் அங்கே விளையாது, எங்கேருந்தாவது தான் கொண்டு வரணும். அப்போது வாங்கிறதுக்கு ஆளுங்க இருக்காங்க அப்படின்னா அதை இங்கிலீஷில் என்ன சொல்கிறோம்? டிமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். வாங்கிறதுக்கு ஆளுங்க நிறைய இருக்கிறதுனால நிறைய விலை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ இதில் நம்மளுக்கு என்ன புரியுது அப்படின்னு சொன்னால், ஒரு பொருளோட அளவு கூடுச்சு, ஆர் இங்கிலீஷில் சப்ளை கூடுச்சு அப்படின்னு சொன்னால் அதோட விலை குறையும். ஒரு பொருளுக்கு வாங்கிறதுக்கு ஆளுங்க ஜாஸ்தி ஆகிறாங்க, ஆர் டிமாண்டு கூடுது அப்படின்னு இங்கிலீஷில் சொன்னோம் அப்படின்னா அதோடைய விலை கூடும். இதை நீங்கள் இப்படி கூட இமேஜின் பண்ணலாம். இது சாதாரண நாளில் கடையில் கிடைக்கிற தக்காளி, இது மழை காலத்தில் கடையில் கிடைக்கிற தக்காளி. மழை காலத்தில் தக்காளியோடைய சப்ளை குறைஞ்சிரும், ஆனால் அதே ஆளுங்க வாங்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக சப்ளை குறைஞ்சாலும் டிமாண்ட் கூடிச்சுன்னு தானே அர்த்தம். அப்படி பார்த்தீங்கன்னாலும் 50 ரூபா 200 ரூபா, ஓகேவா? இப்போது இதனால மட்டும் ஒரு விலை மதிப்பிடப்படாது. மூணாவதாக ஒரு ட்ரிக் இருக்குது, பார்ப்போமா? இந்த தக்காளி இருக்குல்ல, ஒரு மாதிரி நசுங்கி அழுகின மாதிரி இருக்கா, பழைய தக்காளி. அப்போது இல்லை, இந்த தக்காளியை 50 ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு ரெடியாக இருப்பீங்களா? ஒரு கிலோவுக்கு மாட்டிங்க, கம்மியாக கொடுக்குதானே கேட்பீங்க. அதுதான் காலாவதி ஆகிறது அப்படின்னு சொல்கிறோம்ல, எக்ஸ்பைரி. ஒரு பொருள் எக்ஸ்பயர் ஆக போகுது அப்படின்னு சொன்னாலும் அதோட விலை குறையும். ஸோ இந்த 3 விஷயத்தை பேஸ் பண்ணி தான் ஒரு பொருளுக்கு என்ன மதிப்பு அப்படின்றத சொல்கிறோம். சப்ளை, டிமாண்டு, எக்ஸ்பைரி. இதுதான் ஃபைனான்ஸ் மார்க்கெட் ஃபுல்லாக பேசப்படுற விஷயம். எப்படி அப்படின்றத வரப்போகிற வீடியோக்களில் பார்ப்போம், ஓகேவா? நாளைக்கு சந்திப்போமா?